வணக்கம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய சகோதர உறவுல உருவான மனக்கசப்பு இன்னும் ஆறாமலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் அதிக பாசமும் அக்கறையும் இருக்கும். ஆனா 3ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் ராகு கேதுவின் தாக்கத்தால சொத்து பங்கீடு, குடும்ப பொறுப்புகள் அல்லது சிறு கருத்து வேறுபாடுகள் காரணமா சகோதர உறவுக்குள்ள ஆழமான மனக்கசப்பு ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க அன்போடு செய்த உதவிகளை கூட அவங்க தவறா புரிந்து கொண்டு உங்களை எதிரியைப் போல சித்தரித்திருந்திருக்கலாம். ரத்தம் சார்ந்த உறவே உங்களுக்கு எதிராக திரும்பியது உங்க மனசை வெகுவாவே பாதித்து வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் வந்து நீங்க அதிக பாசமும் அக்கறையும் இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆனா அதாவது 3ஆம் வீட்டின் அதிபதியும் மற்றும் ராகு கேதுவினுடைய தாக்கத்தால தான் உங்க குடும்பத்துல சொத்து பங்கீடு, குடும்ப பொறுப்புகள் அல்லது சிறு கருத்து வேறுபாடுகள் காரணமாவே சகோதர உறவுக்குள்ள ஆழமான மனக்கசப்பு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும். ரத்தம் சார்ந்த உறவே உங்களுக்கு எதிரியா திரும்புவது உங்க மனசை வெகுவாவே பாய்த்து வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. தொழில கூட்டாளியின் துரோகம் அதிக மன உளைச்சல்களை ஏற்படுத்தி இருந்திருக்கும். 7ஆம் இடம் எனும் கூட்டாளி ஸ்தானத்துல அசுப கிரகங்களின் ஆதிக்கம் நிலவிய காலத்துல நீங்க தொடங்கிய தொழில் அல்லது தொழில் கூட்டாளியாக இணைந்த நபர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருந்திருப்பாரு. கணக்கு வழக்குகள்ல தில்லுமுள்ளு செய்வது, உங்களுக்கு தெரியாம வாடிக்கையாளர்களை தன் பக்கம் ஈர்ப்பது அல்லது கடன்களை வந்து உங்க தலையில கட்டிவிட்டு தப்பிப்பது போன்ற செயல்கள்ல அவங்க ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய உழைப்பையும் முதலீட்டையும் பயன்படுத்தி அவங்க வளர்ந்த நிலையில உங்க தொழில்ல பெரும் இழப்பையும் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலையும். அதாவது உங்களுடைய 7ஆம் இடமான கூட்டாளி ஸ்தானத்துல வந்து அசுப கிரகங்களோட ஆதிக்கம் வந்து நிலவிய காலத்துல தான் நீங்க தொடங்குற தொழிலோ அல்லது தொழில் கூட்டாளியா இணைந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம கணக்கு வழக்குகளையும் தில்லுமுள்ளு செய்வது, உங்களுக்கு தெரியாமலேயேவும் வாடிக்கையாளர்களை அவங்க பக்கம் ஈர்ப்பது அல்லது கடன்களை வந்து உங்க தலையில கட்டிவிட்டு தப்பிப்பது போன்ற செயல்கள்ல அவங்க ஈடுபட்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சந்தனை உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். 4ஆம் இடத்து அதிபதியின் பலவீனத்தாலையும் சனி அல்லது அங்காரகனின் பார்வையாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்க ஆசையோடு வாங்கிய நிலம், வீடு தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பாராத தகராறுகளும் நீதிமன்ற சிக்கல்களும் உருவாகியிருந்திருக்கும். பங்காளிகள் அல்லது பக்கத்து நிலத்துக்காரர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பதும், நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய பங்கை தராம அலைக்கழிப்பதும் உங்களை நிம்மதியிழக்க செய்திருந்திருக்கும் வாழ்க்கையில. சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது உங்களோட அதிபதியான பலவீனத்தாலையும் சனி அல்லது அங்ககாரனின் பார்வையாளன் தான் உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களும் அல்லது நீங்க ஆசையோடு வாங்கிய நிலங்களும் வீடு தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பாராத தகராறுகளும் நீதிமன்ற சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகி கொண்டே தான் இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய பங்கை தராம அலைக்கழிப்பதும் உங்களை நிம்மதியிழக்க செய்திருக்கவும் அவங்க செய்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சிரிப்பு மற்றும் ஒற்றுமை நிலைக்கப் போகின்றது. சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாலும் பண நெருக்கடியினாலும் சோகமயமாகவும் பதற்றமாகவும் இருந்த குடும்ப சூழல் மாறப்போகின்றது. உற்றார் உறவினர்கள் இடையே இருந்த பிணக்குகள் தீர்ந்து சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய சுப தருணங்கள் உங்களுக்கு அமையும். இதனால இல்லத்துல நிம்மதியும் புன்னகையும் லட்சுமி கடாட்சமும் என்றுமே நிலைத்திருக்க போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்பத்துல ஏற்பட்டு வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் பண நெருக்கடினாலையும் அது மட்டுமல்லாம
சோகமயமாகவும் பதற்றமாகவும் இருந்த குடும்ப சூழல் இப்போது சற்று மாறப்போகின்றது. உற்றார் உறவினர்கள் இடையே இருந்த பிணக்குகள் எல்லாமே தீர்ந்து சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. இதனால இல்லத்துல நிம்மதியும் புன்னகையும் லட்சுமி கடாட்சமும் என்றுமே நிலைத்திருக்க போது உங்க வாழ்க்கையில. குழந்தைகளால பெருமை அடையும் தருணங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை. அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, கலை அல்லது விளையாட்டுத் துறையில் சாதனைகளை படைத்து உங்க குடும்பத்தின் புகழை உயர்த்த போறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பிய பிள்ளைங்களுக்கு நல்ல பாதை அமையும். அவங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மற்றும் நல்லொழுக்கம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய மரியாதையும் பெருமையுமே வாங்கி தரப்போகின்றது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பும் அல்லது கலை அல்லது விளையாட்டுத் துறையில சாதனைகளை படைத்து உங்க குடும்பத்தோட புகழை உயர்த்த போறீங்க நீங்க. அது மட்டுமல்லாம நீங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதை அமைய போகுது. அவங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. பிள்ளைகளோட வளர்ச்சி மற்றும் நல்லொழுக்கம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய மரியாதையும் பெருமையுமே வாங்கி தரப்போகுது. தைரியமான முடிவுகள் வெற்றியை தரப்போகின்றது உங்களுக்கு. மேசம் ராசினரின் இயல்பான குணமே அஞ்சாமைதான். இருப்பினும் கிரகங்களின் சாபத்தின் நிலையால கடந்த சில காலமா தயக்கமும் குழப்பமும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கலாம். இனி அந்த பயமும் தயக்கமுமே விலகி தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலுமே நீங்க தைரியமா எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் தரப்போகின்றது. இடமாற்றம், தொழில் மற்றும் அல்லது புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை தீர்க்கமா எடுத்து அதுல வெற்றி கொடி நாட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில. அதை நீங்க இயல்பாகவே அஞ்சாமை குணம் கொண்டவங்க தான் நீங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய கிரகங்களின் நிலையால தான் கடந்த சில காலமாவே தயக்கமும் குழப்பமுமே உங்களை ஆட்கொண்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இப்போது அந்த பயமும் தயக்கமுமே விலகி தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலையுமே நீங்க தைரியமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. இடமாற்றம், தொழில் மாற்றம் அல்லது புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை தீர்க்கமா எடுத்து அதுல வெற்றி கொடி நாட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில. அது கூட உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க உங்க சமூகத்துல மிகப்பெரிய மரியாதை பெருமையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவை அனைத்துமே நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்க குடும்பத்துல ஏற்பட்டு வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் பண நெருக்கடினாலையும் அது மட்டுமல்லாம சோகமயமாகவும் பதற்றமாகவும் இருந்த குடும்ப சூழல் இப்போது சற்று மாறப்போகின்றது. உற்றார் உறவினர்கள் இடையே இருந்த பிணக்குகள் எல்லாமே தீர்ந்து சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. இதனால இல்லத்துல நிம்மதியும் புன்னகையும் லட்சுமி கடாட்சமும் என்றுமே நிலைத்திருக்க போது உங்க வாழ்க்கையில. குழந்தைகளால பெருமை அடையும் தருணங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை. அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, கலை அல்லது விளையாட்டுத் துறையில் சாதனைகளை படைத்து உங்க குடும்பத்தின் புகழை உயர்த்த போறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பிய பிள்ளைங்களுக்கு நல்ல பாதை அமையும். அவங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மற்றும் நல்லொழுக்கம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய மரியாதையும் பெருமையுமே வாங்கி தரப்போகின்றது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பும் அல்லது கலை அல்லது விளையாட்டுத் துறையில சாதனைகளை படைத்து உங்க குடும்பத்தோட புகழை உயர்த்த போறீங்க நீங்க. அது மட்டுமல்லாம நீங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதை அமைய போகுது. அவங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. பிள்ளைகளோட வளர்ச்சி மற்றும் நல்லொழுக்கம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய மரியாதையும் பெருமையுமே வாங்கி தரப்போகுது. தைரியமான முடிவுகள் வெற்றியை தரப்போகின்றது உங்களுக்கு. மேசம் ராசினரின் இயல்பான குணமே அஞ்சாமைதான். இருப்பினும்
கிரகங்களின் சாபற்ற நிலையால கடந்த சில காலமா தயக்கமும் குழப்பமும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கலாம். இனி அந்த பயமும் தயக்கமுமே விலகி தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலுமே நீங்க தைரியமா எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் தரப்போகின்றது. இடமாற்றம், தொழில் மற்றும் அல்லது புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை தீர்க்கமா எடுத்து அதுல வெற்றி கொடி நாட்டப் போறீங்க உங்க வாழ்க்கையில. அதை நீங்க இயல்பாகவே அஞ்சாமை குணம் கொண்டவங்க தான் நீங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய கிரகங்களின் நிலையால தான் கடந்த சில காலமாவே தயக்கமும் குழப்பமுமே உங்களை ஆட்கொண்டு வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இப்போது அந்த பயமும் தயக்கமுமே விலகி தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலையுமே நீங்க தைரியமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. இடமாற்றம், தொழில் மற்றும் தொழில் மாற்றம் அல்லது புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை கல்வி, வேலைவாய்ப்பும் அல்லது கலை அல்லது விளையாட்டுத் துறையில சாதனைகளை படைத்து உங்க குடும்பத்தோட புகழை உயர்த்த போறீங்க நீங்க. அது மட்டுமல்லாம நீங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதை அமைய போகுது. அவங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. பிள்ளைகளோட வளர்ச்சி மற்றும் நல்லொழுக்கம் உங்களுக்கு சமூகத்துல மிகப்பெரிய மரியாதையும் பெருமையுமே வாங்கி தரப்போகுது. தைரியமான முடிவுகள் வெற்றியை தரப்போகின்றது உங்களுக்கு. மேசம் ராசினரின் இயல்பான குணமே அஞ்சாமைதான். இருப்பினும் நிலையால கிரகங்களின் சாபற்ற நிலையால கடந்த சில காலமா தயக்கமும் குழப்பமும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கலாம். இனி அந்த பயமும் தயக்கமுமே விலகி தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலுமே நீங்க தைரியமா